இந்த வீடியோவில் ஷோல்டர் ஜாயினிங்கும் பைப்பிங்கும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்டோட குட் சைடும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு சைடு குட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் 0.5 இன்ச்சஸ் நெக்கில் கட் கொடுத்து மடித்து தைச்சிருக்கேன். பேக் பார்ட்டோட குட் சைட் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக்கை பிரிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மேலே ஃப்ரண்ட்டோட குட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஷோல்டரை மேட்ச் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு 0.5 இன்ச்சஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் கொடுத்தா நல்லது, பிரிஞ்சு வராது, டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போது லைனிங் பார்ட் சைடில் இருக்கும் இல்லையா, அதை மடக்கி ஃபோல்ட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண இடத்துக்கு மேலே வச்சு அதில் ஒரு 0.5 இன்ச்சஸில் ஒரு ஸ்டிச் போடணும். இந்த கேன்வாஸ் இருக்கும் இல்லையா, கேன்வாஸ் வச்சு தைச்சோம்ல, அந்த எக்ஸ்ட்ராஸையும் சேர்த்து மடக்கி 0.5 இன்ச்சஸில் ஒரு ஸ்டிச் கொடுங்க. இதுவும் டபுள் ஸ்டிச் கொடுக்கலாம், அப்போ தான் செக்யூர்டாக இருக்கும், டேமேஜ் எதுவும் ஆகாது. இப்படி தைச்சா இன்விசிபிள் ஸ்டிச்சிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே தெரியாது. ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து திருப்பி விடணும். இப்படி தான் இருக்கும். இதை இப்படி உள்ளேருந்து வெளியே எடுத்து இப்படி பிரித்து விடணும். இதுதான் ஃபைனல் லுக், ஷோல்டர் ஜாயினிங்கோட ஃபைனல் லுக். அடுத்து பைப்பிங்க்கு பயாஸ் டேப் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கேலோட அளவு லென்த் வித்தில் ப்ளவுஸ் நெக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்தில் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க ஒரு சைடில், அதை நான் காமிக்கல. இப்போது ப்ளவுஸோட பார்ட் நெக் பார்ட்டை எடுத்து அடியில் அந்த பயாஸ் டேப் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப மெலிசாக வரணும்னா தப்பாக தைச்சிட்டோன்னா அது நல்லா இருக்காது. அதனால் பயாஸ் டேப்பை அடியில் வச்சுட்டு பயாஸ் டேப்போட குட் சைட் அண்ட் ப்ளவுஸோட குட் சைட் மீட் ஆகணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே பயாஸ் டேப் வச்சு தைக்கலாம், ஆனால் தப்பாக கொஞ்சம் அதிகமாக கம்மியாக அப்படின்னு தெரியும். இப்படி வச்சு தைச்சோன்னா நமக்கு எவ்வளோ ஸ்டிச் கொடுக்கணும்னு கரெக்டாக தெரியும். ப்ளவுஸை இழுக்கக்கூடாது, பயாஸ் டேப் தான் எக்ஸ்பேண்டபிள், அதனால் அதை இழுத்து இழுத்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அதை தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. உங்களுக்கு புரியணுன்னு தான் இதை நான் அவ்வளோவா எடிட் பண்ணாமல் ஃபுல்லாகவே போட்டுட்டேன்.
ஒரு 0.2 இன்ச்சஸ் கேப்பில் ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் பைப்பிங் ரொம்ப தின்னாக வரும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் இதை தைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் டைம் எடுத்து பக்காவாக தைச்சா பர்ஃபெக்டாக வரும். இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். டாப் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் வெளியவே தெரியக்கூடாது ஸ்டிச் பண்ணுறது, சென்டரில் போடணும் இல்லையா. அந்த ஸ்டிச் வந்து பைப்பிங்கை மடக்கி ப்ளவுஸ் பார்ட்டுக்கும் அந்த பைப்பிங்க்கும் இடையில ஒரு டாப் ஸ்டிச் கொடுங்க. அதை நான் கேப்சர் பண்ணலை, உங்களுக்கு சொன்னாலே புரியும்னு நினைக்கிறேன். அது நான் இல்லை, இந்த வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால தான் அதை நான் கேப்சர் பண்ணலை. அப்படி டாப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா செக்யூர்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் வந்து ஹூக் அண்ட் டை ஸ்ட்ராப் தைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்லீவ்ஸ்லாம் முடிச்சுட்டு சைட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஹூக் அண்ட் ஐ தனியாக கையில் தைக்கும்போது நான் இந்த பயா ஸ்ட்ரிப்போட ஃபினிஷிங்கை முடிப்பேன் ஹெம்மிங் பண்ணி. அப்போ தான் ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகும். கேன்வாஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டிச் பண்ணேன்னா, கிழியாமல் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் பைப்பிங் கொடுத்து தைச்சாலே கிழியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கேன்வாஸ் கொடுக்க கூட தேவையில்லை. பட் நான் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு கேன்வாஸ் கொடுத்து தைச்சேன். So after completing this stitch, ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு பைப்பிங்க்கும் ப்ளவுஸ்க்கும் இடையில ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு ஹூக் பார்ட், ஸ்லீவ் பார்ட், சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சு எல்லாத்தையும் ப்ளவுஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணும்போது
இந்த பைப்பிங் கிளாத் பயாஸ் டேப்போட அந்த எட்ஜை ஹெம்மிங் பண்ணிடணும். ப்ளவுஸ் அப்போது கம்ப்ளீட் ஆகிடும். இதை நான் 2வது தடவையும் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ காமிக்கிறேன் பாருங்க, எப்படி மடித்து காமிக்கிறேன் பாருங்க. இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி கடைசியாக ஹெம்மிங் பண்ணிடணும்.